दावरुणो ध्रुवन्देनो बृहस्पतिः वन्देन्द्र साक्षच्छाच्छन्दादकम् वागर्ताविव संवृत्तौ वागर्त प्रतिपत्तते जगतपितरो वन्दे पार्वती परमेश्वरो सद्गुरु शरणारविन्दाभ्यां नमः। आत्मान रक्ष रक्ष आयु अभिवृद्धि महामृत्युंजयेश्वराय हुं स्वाहा। ओम नमो भगवते महामृत्युंजयेश्वराय जटामकुटधारणाय चंद्रशेखराय श्री महाविष्णुवल्लभाय पार्वती मनोहराय पंचाक्षर परिपूर्णाय परमेश्वराय भक्तात्म परिपालनाय परमानंदाय परब्रह्म परापराय ओम हां ओम नम मं सिं वं यं ओं हां ओं श्रीं वं जुंसग भालय भालय महामृत्युंजयाय लं 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 चंद्रद्वारमेश्वराय हुं स्वाहा। मृत्युंजयाय श्री वीरभद्राय देवी வணக்கம். நான் ராதிகா கேசவன், திருமதி ராதிகா கேசவன், பாஜக மூத்த உறுப்பினர். RSS நூற்றாண்டு விழாவின் துவக்கமாக சாலியமங்கலம் மகரஜோதி ஐயப்பன் கோவிலில் பூஜை செய்யும் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஐயப்பன் கோவிலுக்கு வேண்டிய பூஜை பொருட்களும் அவருக்கு பொன்னாடை போத்தியும் கௌரவிக்கப்பட்டது. 9/12/2024 இன்று RS ஸ்ரீ மகரஜோதி ஐயப்பன் ஆலயத்தில் பூஜை செய்து வரும் ஸ்ரீனிவாசனுக்கு பாஜக மூத்த உறுப்பினர் திரு ராதிகா புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே உம்பர்கட்டரசே முனிவரை அதுதான் செய்யணும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதா ஒரு முக்கியமான ஒரு இது கொடுக்குறீங்க. இது ஒரு ஆராய்ச்சி. இது வந்து போபால் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து 1984 நினைக்கிறேன் யூனியன் கார்பைடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து விஷவாயு அதுலேருந்து வெளியேறி விஷவாயு தாக்கி பலரும் இறந்து போயிடுறாங்க. எல்லோரும் தவிச்சிட்டு ஓடுறாங்க. ஜனங்க அப்படி அப்படியே கொத்து கொத்தாக விழுறாங்க.
2 குடும்பத்தினர் வயசான பேரண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களால எங்கேயும் நகர முடியல. அவங்க உடனே அக்னிஹோத்திரம் ஹோமம் வந்து வீட்டுக்குள்ள டெய்லி பண்ணுவாங்க. அக்னிஹோத்திரங்கிறது காலையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போது சாயந்தரமும் பண்ணணும். அதை அவங்க கண்டினியூஸாக அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பண்ண தெரியல, என்ன தெய்வத்தை என்ன கேட்கறதுன்னு தெரியல, ஒன்றும் தெரியாமல் மறுபடியும் அந்த ஹோமத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 வீட்டில் இருந்தவர்களுக்கும் ஒன்றுமே ஆகலை. அந்த போபால் கேஸ் ட்ராஜடி முடிஞ்ச உடனே உலகம் முழுக்க இந்த நியூஸ் போகிறது. அது எப்படி எல்லாரும் இறந்தாங்க, இந்த 2 பேர் வீட்டில் மட்டும் ஒன்றும் ஆகலைன்ன உடனே வெளிநாட்டிலிருந்து, குறிப்பாக ஜெர்மனி, ஐரோப்பா பண்ண இடத்துல பல இடங்கள்லேருந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தப்ப தான் இந்த ஹோமத்தில் ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமத்தை வந்து அவங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி வந்து டெஸ்ட்